மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது? இந்த சனி வக்கர பெயர்ச்சினா என்ன? எப்போது தொடங்குது? எப்போது முடியுது? இதனால் நன்மைகள் நடக்குமா? தீமைகள் நடக்குமா? மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகின்றதா? பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுமா? நிச்சயம் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்குமா அப்படின்ற மாதிரி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முதல்ல சனி வக்கர பெயர்ச்சினா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சனி பெயர்ச்சினா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஆனால் இந்த சனி வக்கர பெயர்ச்சினா வருடம் ஒரு சில நாட்களோ ஒரு சில மாதங்களோ நடக்கும். சனி பகவான் ஒரு ராசியில் நேராக பயணம் செய்து கொண்டிருப்பார். திடீரென பின்னோக்கி பயணம் செல்வார். அந்த பின்னோக்கு பயணம் செல்வதை தான் சனி வக்கரம், அதாவது வக்கர நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த வக்கர பெயர்ச்சி, வக்கர நிலையானது எப்போது ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு தொடங்குது. சனி பகவான் கும்பம் ராசியில் போராட்டாதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்ந்து வருவார். அக்டோபர் 5ஆம் தேதி சதயம் நட்சத்திரத்திற்கு மாறி அங்கே இருந்து பின்னோக்கி நகர்ந்து அதன் பிறகு நவம்பர் 15ஆம் தேதி வக்கர நிலைக்கு வருவார். அதன் பின்பு நேர்கதியில் செல்வார். இடைப்பட்ட இந்த நாட்கள் ஜூன் மாதம் 30 நவம்பர் மாதம் 15 வரை 139 நாட்கள் சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார். இந்த சனி வக்கர பெயர்ச்சி காரணமாக மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் அல்லது பொருள் கையில் தங்காத நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதாவது விரய செலவுகள் நிறைய இருக்கும், வீண் விரயமாகும். சுப செலவுகளாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்யுங்க. தேவையற்ற விரயங்களை தவிர்த்தாலே உங்களுக்கு நல்லது. மறைமுகமான எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் வந்து சேரும். பணப்புழக்கம் அப்படின்றது தாராளமாக இருந்தாலும் சற்று பற்றாக்குறையும் இருந்து வரும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய காரியங்களில் சற்று தடை ஏற்பட்டாலும் அதனால் நன்மை நிச்சயம் உண்டு. புதிய முயற்சிகள் சற்று சுமாராகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மையும், அவர்களுக்கு வேலை, திருமணம் போன்ற சுபகாரியங்களும் இனிதே நடைபெறும். குடும்பத்தில் மங்கள காரியங்களெல்லாம் நடந்தேறும். புது வரவுக்கான போராட்டம் இருந்தாலும் புது வரவால் மகிழ்ச்சியும், வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் எல்லாம் வாங்கும் வாய்ப்பும் உங்களுக்கு அமையும். வீடு மராமத்து, வண்டி பழுதுபார்ப்பு இவற்றில் தேவையற்ற செலவுகள் வந்து சேரும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் ஒரு சிலருக்கு அமையும். தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். காதல் விஷயம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். தந்தையாருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் தொடர்ந்து இருக்கும். புது நண்பர்கள் வட்டம் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைப்பதில் நிறைய தடைகளும் சிக்கல்களும் வந்து சேரும். உங்களை பற்றி வதந்திகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதிலையும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதோ அல்லது தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுவதோ இருக்கக்கூடாது. எதிலையும் நிதானமாக இருக்கணும். தொழில் ரீதியாக தேவையற்ற போட்டி பொறாமைகளை கூட சந்திக்க வேண்டி இருக்கும். உடன் பணிபுரிபவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். அவர்களால் இதுவரை இருந்து வந்த நட்பு, பாசம் எல்லாம் போராட்டமாக மாறும். வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். கால்நடைகள், அதனால் உங்களுக்கு லாபம் உண்டு. மனைகள் வாங்குவதில் எச்சரிக்கையாக இருக்கணும்.
பாஸ்போர்ட் விசா வருவதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல விதமாக வந்து சேரும். சுய தொழில்களில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். லாபம் வருவது போல இருந்தாலும் அந்த லாபம் கைக்கு வருவதில் தடை ஏற்படும். வரவுகள் ஆறு போல் இருந்தாலும் செலவுகள் கடல் போல் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே. நேரத்திற்கு உணவு அருந்துதல் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளணும். உங்களுடைய நிரந்தர பழக்க வழக்கங்களை நீங்கள் சரியாக செய்யணும். முக்கிய பொறுப்புகளை செயல்படுத்துவதில் தடை, கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதில் நிறைய தடை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். சந்தேகம், நம்பிக்கை, தடுமாற்றம் இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து வெற்றி என்ற ஒன்றை மட்டும் இலக்காக கொண்டு இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் அளவில் லாபம் உண்டு. முதலில் கிடைத்த வேலையில் சேர்ந்து கொண்டு பின்பு விரும்பிய வேலைக்கு முயற்சி செய்யுங்க. பார்க்கும் வேலையில் ஒருவித திருப்தியற்ற சூழ்நிலை வந்தாலும் அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விற்றாதீங்க. உத்தியோக உயர்வில் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் ஊதிய உயர்வு கிடைக்கும். அதுவும் சற்று போராடியே பெற வேண்டிய சூழ்நிலையும் அமையும். உயர் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய வேலையை அன்றே முடித்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிறு தொழிலெல்லாம் சாதகமாக அமையும். சாலையோர வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். சுய தொழில்கள், கைவினை பொருட்கள் உற்பத்தி இவற்றில் லாபம் அதிகரிக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், தகவல் தொடர்பு, போக்குவரத்து இதெல்லாம் சற்று சுமாராக இருக்கும். இரும்பு, எஃகு, சிமெண்ட், உரம், பூச்சி மருந்துகள், நிலக்கரி போன்ற துறைகள் லாபகரமானதாக நிச்சயம் இருக்கும். உணவு, ஆடை, ஆபரணம், அழகு சாதன பொருட்கள், பிளாஸ்டிக் துறையெல்லாம் லாபகரமானதாக இருக்கும். ரேஸ், லாட்டரி, கிளப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சறுக்கி விட்டுடும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் லாபகரமானதாக நிச்சயம் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் இது எல்லாத்துலேயும் கூட்டு தொழிலாக நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் பிரச்சனை உண்டாகும். கூட்டு தொழிலை விட்டுடுங்க, சிறப்பானதாக இருக்கும். புதிதாக விளை நிலங்களை வாங்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த உற்பத்தி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். அதற்கேற்ற வருமானம் சற்று குறைந்து தான் காணப்படும். மானியங்கள் வருவதில் சற்று காலதாமதம் ஏற்படும். காய்கறிகள், பழ வகைகளில் லாபம் உண்டு. கரும்பு, வாழை, நெல், கோதுமை இவற்றில் லாபம் உண்டு. பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்களில் லாபம் கிடைக்கும். பழைய கடனை அடைக்க புதிய கடன் வாங்க வேண்டி வரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் அமோகமாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் பின்னால் நற்பலன்கள் அதிகரிச்சிடும். தொண்டர்களின் ஆதரவு குறைந்தாலும் மக்கள் செல்வாக்கு அதிகரித்திருக்கும். எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கணும். தேவையற்ற போட்டிகளை தவிர்த்தால் நன்மை உண்டு. விட்டதை பிடிக்க கடுமையாக போராட வேண்டி வரும். பண வரவுகள் சற்று குறைவாகவே இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய தனித்தன்மையை, தலைமை பண்பை, ஆளும் தன்மையை நன்கு வளர்த்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது. படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். மாணவர்கள் அடிக்கடி மறதி மற்றும் ஞாபக சக்தி குறைந்து காணப்படும். தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பாமல் படிப்பில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். விளையாட்டுகளில் ஆர்வம் ஏற்படும். பரிசும் பட்டமும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். கல்வி கடன்கள் எளிதாக கிடைக்கும். விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்க சற்று போராட வேண்டி இருக்கும். நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா, வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்க சற்று போராட வேண்டி வரும். எதிர்பார்த்த வேலை அமைவதில் தடை ஏற்படும். உயர் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் ஏற்படும். அதே நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையும். காதல் விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஆணும் பெண்ணுமாக இருந்தீங்கன்னா, மகரம் ராசியில் பிறந்த ஆணும் பெண்ணுமாக இருந்தீங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். விவாகரத்து கேட்டவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணத்திற்கான சந்தர்ப்பமும் அமையும். வேலை நிமித்தமாக
வெளிநாடு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கூட அமைஞ்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் தேவையில்லாமல் சாப்பிட வேண்டி வரும். கவனமாக இருங்க. கண், அடிவயிறு, கால் போன்ற உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும். உடலில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கவனமாக பார்த்து கொண்டா இந்த காலகட்டம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும்னே சொல்ல வேண்டும். பண வரவு, பொருள் வரவு எல்லாம் அதிகரித்து காணப்படும். தேவையற்ற விரயங்களும் கஷ்டங்களும் ஏற்படும். எடுக்கும் காரியங்களில் சற்று தொய்வு ஏற்பட்டாலும் இறுதியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். நல்ல விதமாக அதை பயன்படுத்தலைன்னா வீண் விரயமாயிடும். வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் கடுமையாக போராட வேண்டி வரும். குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டுமே நம்பினா பலன் கிடைக்கும். பங்கு சந்தை முதலீட்டில் அதிக கவனம் தேவை. மற்ற தொழில்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கின்றதோ இல்லையோ, சுய தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், கொடுக்கல் வாங்கல் பணம், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டாதீங்க. அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கணும். புதிய தொழில்கள் தொடங்குவதிலையும் கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் கூட உண்டாகலாம். எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. நண்பர்களுடனோ உறவினர்களுடனோ நேரம் செலவிடுவதை நீங்கள் அதிகம் விரும்புவீங்க. ஆனால் அது வீண் விரயம் அப்படின்றத புரிந்து கொள்வீங்க. விரும்பிய இடத்திலிருந்து வேலை கிடைத்து வீடு, வண்டி, வாகனங்களெல்லாம் வாங்கி சந்தோஷமான சுகபோக ஒரு வாழ்க்கையை இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களால் வாழ முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அரசின் சட்ட திட்டங்களை ஓரளவுக்கு மதித்து நடக்க பழகி கொள்ளுங்க. அதனால் இல்லைனா பிரச்சனை வரும். ஜாமீன் போடுற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. கடன் கொடுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க. இதனால் சற்று பிரச்சனைகள் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டாகலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் கஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் வந்து சேரும். இதுவரை நடைபெறாமல் தள்ளிப்போன காதல் திருமணங்கள் எல்லாம், சுபகாரியங்கள் எல்லாம் இனிதே நடைபெறும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த நேரத்தில் உதவி கிடைக்கும்போது அதற்கு அந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு அவசரப்படக்கூடாது. பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விடக்கூடாது. சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். அவங்களால உங்களுக்கு நன்மை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் சரி, குடும்பத்தினுடைய நிலையும் சரி, பொருளாதார நிலையும் சரி, கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருவதும் சரி, இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டம் அதற்கு ஒரு சிறப்பான காலகட்டம். தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டமாக மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்க போகின்றது அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லலாம். இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஏதேனும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் உண்டானால் சனி பகவானை மனமுருகி நினைத்து வழிபடுங்க. சனி பகவான் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சென்று வாருங்க. உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனி வக்கரப்பெயர்ச்சியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டு சுகபோக ஒரு வாழ்க்கையை, திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.